ஹாய் गाइस சொல்ல எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராவல் தாங்க பண்ண போகிறோம். நம்ம சென்னையில இருந்து கரூர் வரைக்கும் போகிறோம். ஸோ ஒரு பிரைவேட் பஸ்ஸில் தான் போகிறோம். அந்த பஸ்ஸெல்லாம் காட்டுற இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டிலேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 1 hour தான் டைம் இருக்குது. ஸோ நம்ம தாம்பரத்தில் எம்சிசி காலேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் தான் நம்ம பஸ் ஏறணும். அங்கே போயிட்டு மிச்சத்தில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் गाइस வந்துட்டேன் गाइस பஸ் ஸ்டாப்புக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் எம்சிசி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கேன். காலேஜ் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. கொஞ்சம் தள்ளி நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் பள்ளிக்கரணை அங்கேருந்து நான் பஸ்ஸில் ஏறல. ஈஸ்ட் தாம்பரத்தில் இங்கே நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் ஏறிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பெஷலான ரூட்டில் தான் போகிறோம். அதாவது நம்ம கரூருக்கு ரெகுலராக போகிற ரூட்டு தான், கொஞ்சம் டைவர்ஷன் ஆகி வேறு ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அந்த ரூட்டை கவர் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணி இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த பஸ்ஸில் போகிறோன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம கரூருக்கு எஸ்கேடி ட்ராவல்ஸ். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த பஸ்ஸு போகிற ரூட்டு தாங்க. ஸோ அந்த ரூட்லாம் வரிசை என்னென்னு அப்படியே கவர் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரிசையாக அப்படி ஆம்னி பஸ்ஸை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஆம்னி பஸ் வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தது. गाइस நம்ம பஸ் வருது गाइस எஸ்கேடி. இந்த கிளிப் கரூர் வந்ததுக்கப்புறம் எடுத்தது. நம்ம சீட்டில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. ஸோ வந்து இது என்ன டபுள் பெர்த் தான் புக் பண்ணேன். டபுள் பெர்த்தில் அந்த சிங்கிள் சீட்டு. ஸோ அந்த சீட்டு ஆள் வரல. ஸோ அதனால் தான் அப்படியே இருக்குது. சீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. புதுசாக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அதில் கூட அவங்க லேகோ போட்டிருக்காங்க பாருங்கள், பெருசாக நல்லா இருக்குல்ல. ஸோ வந்து அடுத்து ஒரு பில்லோ, அந்த பில்லோவுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. சீட்டு பாருங்களேன், பெட்டு. ஸோ ஒரு எலிவேட் ஸ்டெப்பில் அப்படியே வந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ பெட் வச்சு பார்த்து நல்லா இருக்குது. இதுக்கு மொபைல் சார்ஜர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் இன்னும் கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ளக் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தா சார்ஜ் ஏறுது. அப்புறம் ரீடிங் லைட்டு, ஸோ ஏசி வின்ட்டு நல்லாவே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கால் நீட்டோம்ல, அந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா பேக் வைக்க பேக் ஹோல்டரு ப்ளஸ் வாட்டர் கேன் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா தூங்கினேன். ஸோ ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஏன்னா 10 நேரம் வந்து கேபின்லேயே உட்காந்துருந்தேன். நல்லாவே தூங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. गाइस கிளாம்பாக்கம் வந்தாச்சு. கிளாம்பாக்கம் அவுட்டில் அடிக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ கிளாம்பாக்கம் அவுட்டில் தான் நிற்கிறோம், உள்ளே போகல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். गाइस கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம கிளாம்பாக்கம் தாண்டி போயிட்டு கூடவஞ்சேரி தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபின் வந்து ரொம்பவே காம்பேக்டாக தாங்க இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. இன்னும் நிறைய இப்போ நான் இந்த பஸ்ஸில் இப்போ நிறைய பஸ்ஸில் இது மாதிரி பார்க்க முடியுது. டிரைவருக்கு ஒரு ஏசி வின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு அட்டண்டர் ரன்னர் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு ஏசி வின் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஃபேன் வேறு நல்லாயிருக்கு. இடம் சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
பஸ்ஸு சைடு போட்டு போகிறோம். செங்கல்பட்டு டோல் வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. நம்ம தாம்பரத்தில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மணி 10:05 இருக்கும். ஸோ ஆன் டைம் வந்துட்டோம் அப்படின்னு தான் நினச்சி கேட்டேன். அட்மிட் அவர் தான் சொன்னார் நம்ம வந்து பிஃபோராகவே வந்திருக்கோம். 11:00 தான் நமக்கு இங்கே ஷெடியூல் டைம். ஏன்னா வர பேசஞ்சர் பிக் பண்ணுறது ப்ளஸ் வந்து டிராஃபிக் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க டைம். நம்ம பிஃபோராக தான் வந்திருக்கோம், 1/2 hour. ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை சொல்லியிருக்காங்க. 1:30 போல் போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மணி பே 11, ஒரு 2 மணி நேரம் லைட்டாக ஒரு குட்டி தூக்கம். நம்ம அடுத்து செங்கல்பட்டு சிட்டி தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு திருப்பி வந்து பிரேக் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறத விட டிரைவர் என்ன சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். இன்னொரு டிரைவர் நட்டுறேன். சொல்லுங்கண்ணே, உங்கள் நேம் சொல்லுங்கண்ணே. என் பேர் செந்தில்குமார். உங்களுக்கு சொந்த ஊருண்ணே? கரூர். நம்ம பஸ் ஆரம்பத்துல ரூட் சொல்லுங்க. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கிங் மேடவாக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க. பள்ளிக்கரணை ஆயில் மில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைவேலி, அதுக்கப்புறம் வேளச்சேரி விட்டோம்னா தரமணி சிக்னல், அப்புறம் எஸ்ஆர்பி டூல்ஸ், அப்புறம் அதை விட்டீங்கன்னா துறைப்பாக்கம், காரப்பாக்கம், அப்படியே வந்து சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், மேடவாக்கம், அப்படியே வந்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், பெருங்களத்தூர், கீழம்பாக்கம் ஆமணி பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, SRM யூனிவர்சிட்டி, அப்படியே செங்கல்பட்டு டோல் வரைக்குமே நமக்கு போர்டிங் இருக்கு. சென்னையிலேருந்து வரப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் இருக்கு போர்டிங் இருக்கு. சரி, நமக்கு டிராபிக் எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆத்தூர்ல இருந்து ரூட் எந்த எப்படி? நம்ம ரூட் ஆத்தூர் வந்து A to P. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழப்பாடி, மங்களபுரம், அப்படியே பாத்தீங்கன்னா மெட்டாலா, அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டாலா ராசிபுரத்துல இருந்து ஆண்டூர் கேட்டு எடுத்தீங்கன்னா புதுச்சத்திரம், புதஞ்சந்தை, கலங்காணி, முருகன் கோயில், அப்புறம் லைனா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாமே முருகன் கோயில், 4 தியேட்டரு, சேலம் ரோடு, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஓகேண்ணே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோகனூர் பஸ் ஸ்டாண்டு, வாங்கல், மண்மங்கலம், அப்புறம் மண்மங்கலத்து கரூர் பைபாஸ், கரூர் பஸ் ஸ்டாண்டு, ராயனூர் லாஸ்ட் முடியாது. ஓகே, சூப்பர்ண்ணே. ஸோ இவ்வளோ ஸ்டாப்பிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இப்போ நமக்கு டிராபிக் பாயிண்ட்டை நீங்க வரிசையா பார்ப்பீங்க. ஆத்தூர்லேருந்து டிராபிக் பாயிண்ட் வரும்ல, ஸோ அது எல்லாமே நான் கவர் பண்றேன். எல்லாத்தையுமே நீங்க பார்ப்பீங்க. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உளுந்தூர்பேட்டை வரப்போ. ஓகே மக்களே, குட் நைட். உளுந்தூர்பேட்டை சந்திப்போம். கைஸ், ரெஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம் உளுந்தூர்பேட்டையில். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். 2-3 பஸ் வந்திருக்கு. நான் 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணப்போ இதே லொக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ மீனா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான் இன்றைக்கி டீ குடிக்க நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் பிரேக்குங்க நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல டிரைவர் என்ன சேஞ்ச் ஆவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
உளுந்தூர்பேட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எடுத்து ஆத்தூர் லைன் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த லைனில் தான் இனி தான் நிறைய கவர் பண்ண வேண்டியதே இருக்குது. ஸோ டிராப்பிங் பாயிண்ட் நிறையா சொல்லியிருக்கல, ஸோ நிறைய கவர் பண்ண வந்திருக்கு. ஏன் பக்கத்து சீட் இருக்குல்ல, அங்கே வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்குது. 2 berth போடுறதில்ல, பக்கத்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா தூங்கினாங்க, சரியான தூக்கம்னே சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும், எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. இதுக்கப்புறம் நமக்கு டிராப்பிங் பாயிண்ட் தான். ஸோ மணி கரெக்டாக வந்து 1:40 ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பி போயாச்சு. ஸோ இந்த இடத்துல ரூட்டு பிரிஞ்சோம் பார்த்தீங்களா மக்களே. நேராக போனால் சேலம். ஸோ நம்ம நேராக போகாமல் அப்படியே ரைட்டில் யூட்டன் எடுத்தோமா, இதுலேருந்து ஆத்தூர் லைனில் அந்த ரூட்டுக்குள்ளே போகிறது. ஸோ அது எல்லாமே உள்ளே வர அப்படியே எல்லாமே சொல்லிகிட்டே வருவாங்க. வாழப்பாடியானே வாழப்பாடி உள்ள வர மக்களே. எதனால இதுல வரேன்னா நம்ம ஆத்தூர் ஏட்டுலேருந்து உள்ள வர வேண்டியது. சரிங்க. அந்த ரயில்வே பாலம் வேலை செய்யறதுனால இப்படி யூட்டன் அடிச்சு இல்லைங்க. நம்ம அப்படியே நாங்கள் ஒரு ரயில்வே பாலம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தான் சுற்றி வராங்க. இல்லாட்டி இன்னும் ஷார்ட்டாக கூட போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து சேலமும் டச் பண்ணாமல், ஸோ இந்த சைடு துறைய சைடு டச் பண்ணாமல் இந்த ரோட்டில் போகிற பிரச்சனை கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே பாதி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழப்பாடு தண்ணதுக்கப்புறம் அந்த சைடு உள்ளே போகிறப்போ நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய ஏரியா கவர் ஆகும். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் கூட நிறையா வில்லேஜ் சைடு இந்த பஸ் வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வசதினே சொல்லலாம் இந்த ரூட்டு பஸ்ஸு. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பெருசாகவே இருக்காது. ஏன்னா அது ஃபுல்லாகவே வில்லேஜ் சைடுக்குள்ளே போகிறனால பார்த்தீங்கன்னா நான் உள்ளே எப்படி ரோடு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவான ரோடு தான் இருக்கும். அதில் தான் உள்ளே போயிட்டு வரணும். ஏகப்பட்ட டேனிங் வருது. செல்லு டேனிங்காக தான் வருது.
பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ளே இருந்த அந்த வாழப்பாடி ஏரியா ஸோ அந்த சர்க்கிள் தாண்டியாச்சு. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தான். மங்களாபுரத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக நாமக்கல் மாவட்டம் தான். பார்த்தீங்களா மக்களே, ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ரூட்டில் தான் வந்திருக்கணும். அந்த ரயில்வே பாலம் வேலை பார்க்கறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சுற்றி வர வாழப்பாடி. இல்லாட்டி ஆத்தூர்லேருந்து கனெக்ட் பண்ணி இந்த ரோடு வந்து இப்போ டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணலாம். இது நேராக நமக்கு ராசிபுரம் தான். மங்களபுரம். ஸோ நாமக்கல் மட்டும் அந்த ஏரியாவில் சொன்னீங்களா? ஸோ இதான் மங்களபுரம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாக இருக்குது. அப்படியே வரிசையாக அடுத்த ஏரியா எல்லாமே இருக்குது. நாமகிரிப்பேட்டை. ஸோ அடுத்து வந்து ராசிபுரம். அடுத்த ஏரியா மெட்டாலான்னு சொல்லி ஒரு ஏரியா வந்திருக்கோம். இங்கே ஷார்ட்டான இது ஒரு கொல்லிமலை போட்டு பாருங்க. 58 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. தம்மம்பட்டி 20 தான். ஸோ லெஃப்டில் போனால் கொல்லிமலை இங்கேருந்து ஷார்ட்டாக போயிடலாம். நல்லா ஃபேமஸாக மக்களே. ஸோ எல்லா லாரிக்காரங்களும் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். எங்கள் மெட்டாலா தாண்டோடனே பைப்பாஸ் அந்த ரோட்டில் இருந்தது. நாமகிரிப்பேட்டை. நாமகிரிப்பேட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ராசிபுரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். நாமகிரிப்பேட்டையில் ஒரு பேசஞ்சர் இறங்கினாங்க. பஸ் ஃபேர் வந்து உங்களுக்கு என்ன நான் எதுவுமே சொல்லலை. ஸோ பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் நமக்கு வந்து சென்னையிலேருந்து நம்ம கரூருக்கு பார்த்திங்கன்னா 700 சார்ஜ் பண்ணாங்க. ராசிபுரம் வந்தாச்சு மகளே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:25 ஆகுது ராசிபுரம். இதுதான் மக்களே ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்.
பண்ணோம் பார்த்தீங்கன்னா சேலம் ரோடு போயிடும். ஸோ இந்த லெஃப்ட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ரோடு கனெக்ட் ஆகும். நாமக்கல் வந்துட்டோம் மக்களே. ஸோ நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்திருக்கோம் சிட்டிக்குள்ளே. போனூர் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட். லெஃப்ட்டில் போனோம்னா பார்த்தீங்கன்னா கரூர் சிட்டிக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம பார்க்கிங் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறோம். ஏன்னா நான் 2-3 வீடியோ கிளிப்ஸ் எடுக்காமலே இருக்கேன். ஸோ அதனால் நான் டிரைவரை நாட்டை கேட்டேன் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கணும்னா அங்கே எடுத்துட்டாங்க வாங்க அப்படின்னாங்க. இப்போ தான் லைட்டிங்கில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அங்கே போயிட்டுருக்கேன் மக்களே. ஹாய் கைஸ், கரூர் ரீச் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கரூரில் ராயனூன்னு சொல்லி ஒரு ஏரியா, அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அதை தள்ளி தான் அங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்கன்னா, இங்கே வந்து எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கவே இல்லை. நான் கிளாம்பாக்கு உள்ளே போகணும் எதிர்பார்த்தேன், பட் உள்ளே போகலை. அதனால் எக்ஸ்டீரியர்லாம் இதை எடுக்க முடியல அப்படின்றதுக்காக இங்கே வந்து 2-3 கிளிப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்தா இருக்க வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் தான் வந்து இந்த எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். பஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 8 மணி நேரம் ட்ராவல் டைமிங் கொடுத்தாங்க. ஆனால் ஷெடியூல் டைம் படி பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. இங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு நல்லா கூலிங்னஸ் இருக்கட்டும் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த பஸ்ஸில் வேறு யாரும் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.